அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த 35 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஒரு துருவ நட்சத்திரமாக ஜொலித்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் பொறுப்பேற்ற அதற்கு முன்னால எம்ஜிஆரோடு திரையுலகத்திலையும் ஏறக்குறைய 25-26 படங்கள்ல அவர் கூட நடிச்சு, பல மொழி படங்களிலையும் நடிச்சு திரையுலகத்திலையும் ஒரு ராணியாக வலம் வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி 2ஆக உடைந்த போது ஒரு அணிக்கு தலைமை ஏற்று பின்னாடி அந்த அணியே கட்சியாக மாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. பிரிந்த கட்சியை இணைத்தார், சேர்த்தார், இழந்த ரெட்டலையை மீட்டு கொண்டு வந்தார். தொடர்ந்து வெற்றிகளை பெற்று பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்து அதற்கு பின்னாலே 4 முறை மக்களை சந்தித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கோடு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு மாபெரும் சரித்திரத்தை தமிழக அரசியலிலே படைத்த பெருமைக்குரிய தலைவராக திகழ்ந்தார். இவ்வளவு சீக்கிரம் அவர் இறக்கக்கூடிய வயதல்ல, இவ்வளவு சீக்கிரம் அவர் இறப்பார் என்று நல்லா கடவுளை கூட நினைக்கல. ஒரு கனவு மாதிரி நடந்து விட்டது. போய் 2-2.5 மாதம் மருத்துவமனையில் இருந்தார். அவர் கண்டிப்பா திரும்பி வருவார் என்கிற பரிபூர்ண நம்பிக்கை என்பவர்களுக்கெல்லாம் இருந்தது. அதிமுக லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களும் அவருடைய குடும்பத்தினரும் ஏன் தமிழ்நாட்டு மக்களும் திரு ஜெயலலிதா அவர்கள் இறக்க மாட்டார், நிச்சயமாக திரும்பி வந்து விடுவார் என்றுதான் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கும் மாறாக இயற்கை அல்லது கடவுள் அவரை அழைத்து சென்று விட்டார். ஜெயலலிதா அவருடைய பெயர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவுடைய சரித்திரத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக அவர் நடத்திய அரசியலாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய செல்வாக்கு, புகழ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசாக அவர் திகழ்ந்து அவர் ஆற்றிய பணிகள், மக்களுக்காக அவர் செய்த தொண்டுகள், இதெல்லாம் எப்போதும் மக்களுடைய மனதிலே நீங்காத இடத்தை நிச்சயம் பெற்றிருக்கும். 1982 எம்ஜிஆரால் அவர் கொண்டு வரப்பட்ட உடனே இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி எம்ஜிஆர் கொண்டு வந்த போது அதை கண்காணித்து சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக திரு ஜெயலலிதா அவர்களை அந்த குழு உறுப்பினராக எம்ஜிஆர் நியமித்தார். எனக்கு பல்வேறு பசுமையான நினைவுகள் வருது. அவர் எம்பியாக ராஜ்யசபா நீக்கப்பட்ட பிறகு அப்போ நான் அமைச்சராக இருந்தேன், ஹேண்ட்லூம் மினிஸ்டராக இருந்தேன். திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்களை அழைத்து தமிழ்நாடு இல்லத்துல ஒரு எக்ஸிபிஷன் கைத்தறி கண்காட்சி திறந்து அதுக்கு சில ஜெயலலிதா அவர்களை அதுக்கு அழைத்திருந்தேன் எம்ஜிஆர்ட்ட சொல்லிட்டு. அநேகமா அரசு நிகழ்ச்சின்னு அதில் அவர் கலந்துக்கிட்டார். அப்போ இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார்கள். அருணாங்கில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை எம்ஜிஆர்கிட்ட சொல்லி என்ன நடத்த சொன்னார். ஜெயலலிதா அவர்களை 1983 போய் ரெட்டல்ல ஒரு பக்கம் எம்ஜிஆர் படத்தை போட்டு இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களை படத்தை போட்டு ஒரு நினைவு சின்னம் அவருக்கு கொடுத்தேன். அவர் பிரம்மாண்ட ஒரு 1 லட்சம் பேர் கூடிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம். அப்ப சோலை அவர்கள் கூட வந்தாரு. திருச்சியில இருந்து அழைச்சிட்டு போய் ஒரு பிரம்மாண்ட ஊர்வலமா அழைச்சிட்டு போய் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்துல பேசினாங்க. அது மாதிரி அவங்க கொள்கை பிரிவு செயலாளர், நான் இளைஞரணி செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் யாராவது கூட்டத்துக்கு கேட்டா அவங்களே என்ன கேட்பாங்க. நிறைய பேர் திரு ஜெயலலிதா அவர்களே பரிந்துரை பண்ணி நீங்க திருநாவுக்கு வச்சு கூட்டம் போடுங்க அப்படின்னு சொன்ன காலம் எல்லாம் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எம்ஜிஆர் விரும்பினாருங்கிறதுனால இவங்களும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பசுமையான நாட்கள், எனக்கு எப்போதும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். அதுக்கு பிறகு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவர் சோதனையான காலகட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நான் பொருளாளராக இருந்து அவங்களுக்காகவே ஒரு பத்திரிகையெல்லாம் பொன்மனம் ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அவங்களுக்காகவே நடத்துறேன். அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் அவங்க எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வரும்போது நான் பிரதான எதிர்கட்சியுடைய துணைத் தலைவராக இருந்து அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய காலங்கள், பத்திரிகை பேட்டிக்கு போறதுக்கு முன்னால அவங்கள கருத்து கேட்டுட்டு போற போது அவர் சொல்ற விஷயங்கள் மாதிரி
சட்டசபையில அவங்க வந்து எதிர்கட்சி தலைவர், நான் துணைத் தலைவர். அந்த சட்டசபையில நடந்த அசம்பாவித சம்பவங்கள், அதை தொடர்ந்து அதுக்கு பின்னால அந்த அப்ப வந்து ராஜீவ் காந்தி இருந்தார். அவரோடு பேசி அந்த கூட்டணியை 91 எலெக்ஷன்ல கூட்டணி ஏற்படுத்திய விதம், அதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சர் ஆன பிறகு பல்விதமான நல்ல திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினார். இருந்தாலும் அதுக்கு பின்னால 96ல அவர் வந்து தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட அதை வந்து தைரியமாக அவர் நேர்கொண்ட விதம், இந்த வழக்குகள் வந்த போது எல்லாம் அது வந்து கைது பண்ண போறாங்க, சிறைக்கு போறாங்கன்னு தெரியும், போறோம்னு தெரியும். இருந்தா கூட நாங்கெல்லாம் அங்க வீட்டுல இருக்கோம். அங்கிருந்து தைரியமா துணிச்சலா அவரு அந்த இறங்கி ஒரு கம்பீரமா இறங்கி வந்து அந்த வேன்ல ஏறி அந்த அந்த அதையெல்லாம் ஒரு சவால், அந்த ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அவர் சந்தித்த அந்த விதம் எல்லாம் ஒரு உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய தைரியசாலி, ஒரு ஒரு சிம்மம் மாதிரி தான். ஒரு பெண் சிங்கம் மாதிரி அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் ஒரு துணிச்சல்காரராக, தைரியசாலியாக வாழ்ந்து காட்டினார். பொதுவாகவே அரசியலா இருக்கட்டும், பொது வாழ்வா இருக்கட்டும், எல்லாம் ஆண் ஆதிக்க சமுதாயங்கள்ல ஒரு பெண், அதுவும் தனக்கு எந்த விதமான உறவினர்களோ, சொந்தமோ, பந்தமோ, குழந்தை குட்டி இந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு தனி நபராக ஒரு அரசியல்ல இருந்து நின்று தாக்கு பிடித்து 4 முறை மக்களை சந்தித்து வெற்றி பெற்று, அதுவும் சமீப காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா எந்தவித கூட்டணியுமே இல்லாம, ஈவன் யாருமே எந்த தலைவர்களும் அவ்வளவு தைரியமா யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. 234 தொகுதியிலையும் ஒரே சின்னத்தை, தன்னுடைய கட்சியினுடைய சின்னத்தையே நிறுத்தி அதுல வந்து வெற்றி படைத்து, 39 பார்லிமெண்ட்லயும் தன்னுடைய ஒரே சின்னத்திலேயே வேட்பாளர்களை நிறுத்தி அதுல 37 இடங்கள், அதுல வந்து ஆட்சிக்கு வர்ற நிலை சட்டசபையில, இது மாதிரிலாம் ஒரு அசாத்திய நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் பல காலகட்டங்கள்ல அவர் வந்து செயல்பட்டிருக்கிறார். திரு எம்ஜிஆருடைய திருநாவுக்கரசர் சார், நன்றி திரு திருநாவுக்கரசர். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய உணர்வுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.